ஹோம் சாந்தி 22/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். வெளிமுகத்தில் வராதீர்கள், அப்போதுதான் பாவங்கள் நீங்கும். கேள்வி: தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முன்னேறும் கலைக்கான முயற்சி என்ன? பதில்: இதில் பாபா 2 பதில் கொடுத்திருக்காரு. குழந்தைகளே, முன்னேறும் கலையில் வர வேண்டுமென்றால் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இவரிடம் இந்த அவகுணம் உள்ளது, இந்த விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவகுணங்களை பார்ப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒரு பொழுதும் படிப்பின் மீது கோபித்துக் கொள்ளாதீர்கள். முரளியில் வரும் நல்ல நல்ல குறிப்புகளை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் முன்னேறும் கலை ஏற்பட முடியும். ஓம் சாந்தி. காமம் என்பது மகா எதிரியாகும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது ராவனுடைய முதல் பூதமாகும். ஒரு சிலர் மிகவும் கோபப்படுகிறார்கள் என்றால் ஏன் குறைக்கிறீர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 2 விகாரங்கள் பெரிய எதிரிகளாகும். காமம், கோபம். பேராசை மோகத்திற்கு குறைப்பது என்று கூறமாட்டார்கள். மனிதர்களுக்குள் விஞ்ஞானத்தின் அகம்பாவத்தின் காரணமாக எவ்வளவு கோபம் இருக்கிறது. இது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். காமத்தின் பூதம் முதல் இடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியதாகும். எந்த அளவிற்கு நீங்கள் ருஸ்தம் ஆகிறீர்களோ, அதாவது பலசாலிகளாக ஆகிறீர்களோ, அந்த அளவிற்கு மாயையின் தாக்குதல் இருக்கும். அங்கதன் அல்லது மகாவீரர் கூட பலவானாக இருந்தார். அதனால்தான் ராவணன் கூட என்னை அசைத்து காண்பிக்கட்டுமே என்றார். இது ஸ்தூலமான விஷயங்கள் அல்ல. சாஸ்திரங்களில் இந்த கட்டுக்கதைகள் உள்ளன. பரமாத்மா தந்தையின் பொன்னான ஞானத்தை கேட்ட காதுகள் கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு முற்றிலும் கல்லாக ஆகிவிட்டுள்ளனர். பக்தி மார்க்கத்தில் தலையும் வழுக்கையாகிவிட்டது. பிறகு பைசாவையும் இழந்தீர்கள். இப்படி பைசாவையே இழந்தபடியே கீழே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது தந்தை மேலே ஏறுவதற்கு கற்பிக்கிறார். இப்பொழுது உங்களுடையது முன்னேறும் கலையாகும். புத்தி யோகம் தந்தையிடம் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவசியம் கீழேதான் விழுவீர்கள். பாபா சொல்கிறார், உங்களை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள், என்னிடம் என்ன அவகுணம் உள்ளது என்று. நிந்தனை, புகழ்ச்சி அனைத்துமே சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யஜ்யத்திலிருந்து என்ன கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யஜ்யத்தின் பிரம்மா போஜனத்தின் மீதோ மிகுந்த அன்பு வேண்டும். சந்நியாசிகள் தட்டை கழுவி குடிக்கிறார்கள். சாப்பிட்ட தட்டை சாப்பிட்ட பிறகு அதை கழுவி குடிக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உணவின் மகத்துவம் தெரிகிறது. தானியங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும். அப்பேற்பட்ட நேரம் வரப்போகிறது. எனவே அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போதுதான் பாஸ்வித்தானராக முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: மற்றவரிடம் ஏதேனும் அவகுணம் தெரிந்ததென்றால் நமது முகத்தை
திருப்பிட வேண்டும். படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தத்தாத்திரேயரைப் போல அனைவரிடமிருந்தும் குணத்தை தான் கிரகிக்க வேண்டும். இரண்டாவது, வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்முகமாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். தொழில் இருந்தாலும் ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமான விவாதம் வரக்கூடாது. வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்முகமாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். தொழிலில் இருந்தாலும் ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமான உரையாடல் கூடாது. வரதானம்: ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்திற்கு அதிகாரியாகுக. ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்திற்கு அதிகாரியாகுக. விளக்கம்: ஈஸ்வரிய சேவைக்கான பந்தனம் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியதாகும். யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அந்த அவ்வளவு சேவையின் பலன் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார்கள். அந்த சேவையினுடைய பலன் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார்கள். இங்கு சேவாதாரியாக இருப்பார்கள். அங்கு ராயல் குடும்பத்திற்கு அதிகாரிகளாக ஆவார்கள். எவ்வளவு இங்கு கடின சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு அங்கு ஓய்வாக சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். இங்கு எந்த அளவிற்கு கடின சேவை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அங்கு ஓய்வாக சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். மேலும் இங்கு யார் ஓய்வாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு சேவை செய்வார்கள், அதாவது வேலை செய்வார்கள். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு காரியத்தின் கணக்கும் தந்தையிடம் இருக்கிறது. ஸ்லோகன்: சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.